ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஜெட் கிரிப்டோ அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ ஏர்ட்ராப் டோக்கனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ஃப்ரீ ஏர்ட்ராப் டோக்கன் மட்டுமே கிடையாது. ஆல்ரெடி வந்து இந்த டோக்கன் ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காயின் கேக்கோவில் வந்து இந்த டோக்கன் வந்து 2305 அந்த ரேங்க்கில் வந்து லிஸ்ட் ஆகி அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த டோக்கனோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டாலர் ப்ரைஸில் 0.091 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. அது மாதிரி காயின் கேக்கில் மட்டும்தான் இப்போதைக்கு லிஸ்ட் ஆகிருக்க தவிர காயின் மார்க்கெட் கேப்பில் இது வரைக்கும் லிஸ்ட் ஆகலை. இது இல்லாமல் இந்த டோக்கனோட டோட்டல் சப்ளைன்னு பார்த்தோன்னாக்கும் 100 மில்லியன் டோக்கன் இருக்குது. 100 மில்லியனா 10 கோடி டோக்கன் இருக்குது ஓவராலாக. டோட்டல் அண்ட் மேக்ஸிமம் சப்ளை ரெண்டுமே வந்து 10 கோடி அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. சர்க்குலேட்டிங் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 2,88,00,000 டோக்கன்ஸ் தான் ஓவராலாகவே இருக்குது. இதில் என்னென்னா பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் இந்த டோக்கன் ரன் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் 24 ஹவர் வால்யூம்னு பார்த்தீங்கன்னா $1,38,800 போயிட்டுருக்கு. இந்த டோக்கனோட இப்போதைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 4.9 மில்லியன் இப்போ வரைக்கும் மார்க்கெட் கேப் போயிட்டுருக்கு. இந்த டோக்கனோட ஆல் டைம் ஹை டாலர் ப்ரைஸில் $1 வரைக்கும் போயிருக்கு மார்ச் 2025. ஆல் டைம் லோன்னு பார்த்தீங்கன்னா டாலர் ப்ரைஸில் 0.083 ஆகஸ்ட் 15, 2025 அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஆல் டைம் லோ வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஆல் டைம் ஹை லோ ரெண்டுமே வந்து 2025 தான் போயிருக்கு. இந்த டோக்கன் வந்து ஒரு டெஃபி டோக்கன். முன்னாடியே சொன்ன மாதிரி சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கு. 3 எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க, எதுன்னு தெரில. தெரிஞ்சால் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது பிகானமி அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எம்எக்ஸி, எல்பேங்க்கு, அப்புறம் பைபிட், கிராக்கன் இதெல்லாம் போர்ட்ஃபோலியோக்கு ஆடிட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரமாக அங்கே லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5 எக்ஸ்சேஞ்சில் வந்து இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து நமக்கு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள டோக்கனாக தான் நமக்கு வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐசிஓ 1 முடிஞ்சு ஐசிஓ 2 வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். இந்த டோக்கன் வந்து ஃபோர்ப்ஸ் நியூஸில் வந்து இந்த டோக்கன் வந்து லிஸ்ட் ஆகி அதில் வந்து ஒரு சின்ன ஆர்டிக்கல் மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெக்ஸை பொறுத்தவரையில் அதே மாதிரி பேன்கேக் ஸ்வாப்பில் நம்ம பை பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த டோக்கனோட ஓவராலாக ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து இந்த டோக்கனை எப்படி ஃப்ரீயாக நம்ம ஏர்ட்ராப் எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் இந்த டோக்கனோட லிங்க் இருக்குது. அதில் வந்து அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டேரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடும். அதில் க்ரியேட் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. டெய்லியும் நீங்கள் வந்து அதில் வந்து கிளைம் டோக்கன் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு இது இருக்கும். அதில் நீங்கள் 10 டோக்கன்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களோட வேலை முடிஞ்சு. இது இல்லாமல் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. டெலகிராம் அண்ட் ட்விட்டர் ரெண்டுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 250 டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைம் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ எவ்ரிடே 10 டோக்கன் எடுக்கிறீங்க. சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் 250 டோக்கன் ஒரு டைம் மட்டும் எடுப்பீங்க. இது இல்லாமல் 3வது ஒன்று இருக்குது, ரெஃபரல். ஒரு ரெஃபரலுக்கு உங்களுக்கு 100 டோக்கன் கிடைக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ வரைக்கும் அவங்க சைட்லேருந்து நோ சார்ஜஸ் வித்ட்ராவுக்கு வந்து எந்த விதமான சார்ஜஸும் நாங்கள் வந்து இது பண்ண போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய டோக்கனாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த டோக்கன் ஃப்ரீயாக எடுக்கிறதுனால தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். இல்லை நான் வந்து ஐசிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐசிஓ 1ல் வந்து இந்த டோக்கன் வந்து ₹1 அந்த ரேஞ்சில் போயிட்டுருந்துச்சு. பட் இப்போ ஐசிஓ 2 கண்டக்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஐசிஓ 2ல் இப்போதைக்கு ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்னாகும் 0.09 அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு. ஐசிஓ 2ல் இப்போதைக்கு ப்ரைஸ் 0.05. ஸோ தாராளமாக நீங்கள் ஐசிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். $50க்கு மேலே நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா பை பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னால் வந்து கம்பெனி சைட்லேருந்து ஏதாவது கேட்டு பேசி சொல்ல முடியும். அப்படி இல்லை நான் வந்து ஐசிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மினிமம் அளவுக்கு தான் உங்களால் வந்து அன்லாக் ஆகும், எவ்ரி மந்த்து அந்த மாதிரி ஆகும். இல்லை ஐசிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் நான் வெளியில் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா 1000 டோக்கன் அதுக்கு மேலே நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னால் வந்து எதாவது ஆஃபர் எதாவது பண்ணி கொடுக்குற அளவுக்கு பேச முடியும். ஐசிஓ இல்லாமல் நான் வெளியிலே வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னா தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். அதில் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் என்னவோ அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் பை பண்ண முடியும். ஐசிஓவில் மட்டும் தான் வந்து உங்களுக்கு அந்த பாதி ரேட் அந்த ரேஞ்சில் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா ஐசிஓனாலே இனிஷியல் காயின் ஆஃபரிங் அந்த கம்பெனியாக வந்து ஆஃபர் கொடுக்குறது. ஸோ அதனால் நீங்கள் ஐசிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் வாங்கி வச்சுக்கலாம். வெளியில் வாங்கி வைக்கிறதுனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா வேறு எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா தாராளமாக ப்ரைஸ் கூடுறப்ப நீங்கள் எடுத்து செல் பண்ணிக்க முடியும். ஐசிஓவில் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனால் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். பாதி ரேட்டில் வந்து நீங்கள் வாங்க முடியும். அதனால் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு 4-5 எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான டோக்கன் வாங்கி பை பண்ண நினைக்கிறவங்க ஒரு நல்ல ஒரு கிராஸ் செக் பண்ணிவிட்டு வாங்கி வச்சு ஹோல்டு பண்ணுங்கள். ஃப்ரீயாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இந்த மாதிரியான டோக்கன்ஸ் ரொம்ப அதிகமாக வராது. லிஸ்டிங் டைம் அதாவது ஒரு ஆல்ட் டைமுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரியான டோக்கன்ஸ்லாம் நிறையாவே வரும். ஸோ அந்த மாதிரியான டோக்கனை வந்து இந்த ஜெட் கிரிப்டோ நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோக்கனை பற்றின முழு தகவல்கள் நான் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன்.
இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது நீட்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சோம்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒன்று, சித்ரா டோக்கன் கேஒய்சி வந்து டிசம்பர் 5ஓட கம்ப்ளீட் ஆகுது மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ உங்கள் ஏரியாவில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஒய்சி முடிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் யாராவது இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கேஒய்சி முடிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த டோக்கனை வந்து நீங்கள் எடுக்க முடியும். கேஒய்சி முடித்து அடுத்த ஒரு வாரத்தில் தாராளமாக உள்ளே இருக்க எல்லா டோக்கன்ஸையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் கேஒய்சி முடிக்காம மட்டும் இருந்துடாதீங்க. இந்த சித்ரா டோக்கனோட ப்ரைஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல ரேஞ்சுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் பினான்ஸில் தான் வரும். ஃபஸ்ட் லிஸ்டிங்கே பினான்ஸில் வரும் அப்படின்னு சொல்லி 100% கன்ஃபார்ம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நமக்கு இப்போ இதாக வரப்போகுது அப்படின்னு தெரில. நமக்கு $1 ரேஞ்சில் வந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக டோக்கனை ஏர்ன் பண்ணாதவங்க டெய்லியுமே ஏர்ன் பண்ணுங்கள். கேஒய்சி முடிங்க. கேஒய்சி வந்து மல்டி அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகாது. ஒரு அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். 2 அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா லாக் அவுட் பண்ணி எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் ஆகும். மிச்சம் 2ம் ஓப்பன் ஆகாது. கேஒய்சி முடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. முடிக்கலைன்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ் உங்களுக்கு வரும். ஸோ நீங்களாக இருந்தாலும் கேஒய்சி முடிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.